கண்களை மூடி. நம்மளோட வாழ்க்கையில ஏமாற்றம் ஒரு படி, ஒரு தோல்வி ஒரு படி. ஏன்னா ஏதாச்சும் ஒரு ஏமாற்றம் வந்ததுன்னா, ஒரு தோல்வி வந்துச்சுன்னா, அது மேற்கொள்ள என் தேவன் சக்தியை கொடுப்பார், பலனை கொடுப்பார், ஆரோக்கியத்தை கொடுப்பார். அதுதான் அந்த தோல்வியானவங்களை, ஏமாந்தவங்களை தான் தேடி தேவன் வருகிறார். அவர் வரலன்னா இன்னைக்கு நானும் நீனும் இங்க இருக்க மாட்டோம். இந்த ஆராதனை நீங்க ஆஸ்வதிங்க, பலப்படுத்துங்க. எங்க பிள்ளைகளோடு நீர் பேசுங்க. பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அவங்க வாழ்க்கையில ஆண்டவர் நிறைவேறத்தக்க இந்த கிருபை சென்மணி செபிக்கிறோம். ஆண்டவர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. ஏசு நாம் செபிக்கிற ஜீவன் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் என்னை தேடி வராது இருந்தால் நான் என்னைக்கோ மரிச்சிருப்பேன். அவரோட கிருபையை கொடுத்து நம்மளை தூக்கி இருக்கிறார். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆமென். என்னை தராம இருந்தால் நான்றோ அழிஞ்சிருப்பேன். நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் அன்றோ மரிச்சிருப்பேன். உன் கிருபை என்னில் தராதிருந்தால் நான் அன்றோ அழிந்திருப்பேன். நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் அன்றோ மரிச்சிருப்பேன். உன் கிருபை என்னில் தராதிருந்தால் நான் அன்றோ அழிந்திருப்பேன். என் தேவா, என் ராஜா, உன் கிருபை போதுமே. என் தேவா, என் ராஜா, உன் கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் அன்றோ மரிச்சிருப்பேன். உன் கிருபை என்னில் வராதிருந்தால் நான் அன்றோ அழிந்திருப்பேன். தட்டு தடுமாறி நான் தள்ளாடி நடந்தேன். என்னை தொட்டு தூக்கிவிட நீ ஓடோடி வந்தீரே. தட்டு தடுமாறி நான் தள்ளாடி நடந்தேன். என்னை தொட்டு தூக்கிவிட நீ ஓடோடி வந்தீரே. சொந்த சுகமோ தேவையில்லை, சொந்தம் பந்தம் நாடவில்லை. சொந்த சுகமோ தேவையில்லை, சொந்தம் பந்தம் நாடவில்லை. என் தேவா, என் ராஜா, உன் கிருபை போதுமே. இன்னொரு விஷயம் சொல்லலாமா? என் தேவா, என் ராஜா, அவர் ராஜாவா இருக்கார். உன் கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராமல் இருந்தால், நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் அன்றோ மரிச்சிருப்பேன். உன் கிருபை என்னில் தராதிருந்தால் நான் அன்றோ அழிந்திருப்பேன். நான் உயர்த்தி விழுந்தேன், உன்னதத்தின் தேவாலயத்தை உயர்த்தி வைத்தீரே. முறையான பேச்சிலே நான் குளிர்ந்து கிடந்தேன். உன்னதத்தின் தேவாலயத்தை உயர்த்தி வைத்தீரே. பேரோ புகழோ தேவையில்லை, பேரில் எழுந்த நீ போதும். பேரோ புகழோ தேவையில்லை, பேரில் எழுந்த நீ போதும். என் தேவா, என் ராஜா, உன் கிருபை போதுமே. என் தேவா, என் ராஜா,
என்னை தேடி வராதிருந்தா நான் அன்றோ மரிச்சிருப்பேன். உன் கிருபை என்னில் வராதிருந்தா நான் அன்றோ அழிஞ்சிருப்பேன். தாயின் கருவிலே என்னை சுமந்து கொண்டீரே, தாங்கி தாங்கி என்னை உந்தன் தோளில் சுமந்தீரே. தாயின் கருவிலே சுமந்து கொண்டீரே, தாங்கி தாங்கி என்னை உந்தன் தோளில் சுமந்தீரே. அன்பே எந்தன் ஆயுளே, ஆயுள் முழுவதும் மாறாதே. அன்பே எந்தன் ஆயுளே, ஆயுள் முழுவதும் மாறாதே. என் தேவா என் ராஜா உன் கிருபை போதுமே. என் தேவா என் ராஜா உன் கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராதிருந்தா நான் என்றோ அழிஞ்சிருப்பேன். உன் கிருபை என்னில் வராதிருந்தா நான் என்றோ மரிச்சிருப்பேன். நீர் என்னை தேடி வராதிருந்தா நான் என்றோ மரிச்சிருப்பேன். உன் கிருபை என்னில் தராதிருந்தா நான் என்றோ அழிந்திருப்பேன். உன் கிருபை என்னில் வராதிருந்தா நான் என்றோ மரிச்சிருப்பேன். அல்லேலூயா. இதுல யாராச்சும் நானே ஏசாமி வந்து தேடிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னவங்க யாராச்சும் ஒருத்தவங்க கை தூக்கிடுங்க. என்னால ஏசாமி தேடி நம்ம போகல. தேவனே எங்கிருந்து வந்தாருன்னா சும்மா அந்த இளங்காட்டுல இருந்து சாத்தியத்துல இருந்தோ இல்ல பக்கத்து வீட்டுல இருந்து வரலங்க. அவர் எங்கிருந்து வந்தாருன்னா உன்னதத்துல இருந்து வந்து உன்னை தேடி வந்த தேவன். அப்ப அழைத்தவர் உண்மை உள்ள தேவன். நம்ம நினைக்கலாம் அநேக பேருக்கு ஒரு சூழ்நிலை வந்திருக்கும். என்ன மாதிரி சொன்னா சாதாரணமான சூழ்நிலை இருந்திருக்காது. மறிக்க போற சூழ்நிலை, மற்றவங்களை ஒதுக்கப்பட்ட சூழ்நிலை, உங்களை ஏமாற்றுற சூழ்நிலை. அநேக பேர் நம்ம ஏமாற்றவங்களா தான் இருந்திருப்போம், ஏமாந்தவங்களா தான் இருந்திருப்போம். அப்படின்னு என்ன பண்ணுவாரு, அவங்கள தேடிதான் என் தேவன் வந்திருக்காங்க. இப்ப அந்த உள்ளார்ந்த ஆழத்துல இருந்து நீங்க சொல்லலாம், நம்ம தேவனை நோக்கி பார்க்கலாம். நீர் என்னை தேடி வராதிருந்தா விசுவாசத்தோடு சொல்லலாமா? நீர் என்னை தேடி வராதிருந்தா நான் என்றோ மரித்திருப்பேன். உன் கிருபை என்னை தராதிருந்தா நான் என்றோ அழிஞ்சிருப்பேன். உன் கிருபை தேடி வராதிருந்தா நான் என்றோ மரித்திருப்பேன். உன் கிருபை என்னில் தராதிருந்தா நான் என்றோ அழிந்திருப்பேன். என் தேவா என் ராஜா உன் கிருபை போதுமே. அவர் கிருபை போதுமே. என் தேவா என் ராஜா உன் கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராதிருந்தா நான் என்றோ அழிந்திருப்பேன். உன் கிருபை என்னையும் வராதிருந்தா நான் என்றோ மரித்திருப்பேன். கட்டு தடுமாறி நான் தள்ளாடி நடந்தேன். என்னை தொட்டு தூக்கிவிட நீ ஓடோடி வந்தேன்.
தள்ளாடி கிடந்தேன் என்னை தொட்டு தூக்கிட நீ ஓடோடி சொந்த சுகமா தேவையில்லை சொந்த மந்த நாடவில்லை சொந்த சுகமா தேவையில்லை சொந்த மந்த நாடவில்லை என் தேவா என் ராஜா உன் கிருபை போதுமே என் தேவா என் ராஜா உன் கிருபை போதுமே நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ மறுத்திருப்பேன் உன் கிருபை என் மேல் வராதிருந்தால் நான் என்றோ அழிந்திருப்பேன் உலையான சேற்றிலே நான் நுழைந்து கிடந்தேன் உன்னதத்திலே வாங்கை உயர்த்தி வைத்தீரே உலையான சேற்றிலே நான் நுழைந்து கிடந்தேன் உன்னதத்திலே வாங்கை உயர்த்தி வைத்தீரே வேறோ புகழோ தேவையில்லை பேச்சொலி அழைத்தவ நீ போதும் வேறோ புகழோ தேவையில்லை பேச்சொலி அழைத்தவ நீ போதும் என் தேவா என் ராஜா உன் கிருபை போதுமே என் தேவா என் ராஜா உன் கிருபை போதுமே நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ மறித்திருப்பேன் உன் கிருபை என் மேல் வராதிருந்தால் நான் என்றோ மறித்திருப்பேன் தாயின் கருவிலே என்னை சுமந்து வந்தீரே தாங்கி தாங்கி என்னை உந்தன் தோளில் சுமந்தீரே தாயின் கருவிலே என்னை சுமந்து வந்தீரே தாங்கி தாங்கி என்னை உந்தன் தோளில் சுமந்தீரே அன்பே எந்த நாளிலே ஆயுள் முழுவதும் மாறாதிலே அன்பே எந்த நாளிலே ஆயுள் முழுவதும் மாறாதிலே என் தேவா என் ராஜா உன் கிருபை போதுமே என் தேவா என் ராஜா உன் கிருபை போதுமே நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ மறுத்திருப்பேன் உன் கிருபை என் மேல் தராதிருந்தால் நான் என்றோ அழிந்திருப்பேன் உன் கிருபை என் மேல் வராதிருந்தால் நான் என்றோ அழிந்திருப்பேன் நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ மறித்திருப்பேன் 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 நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ
மறிச்சிருப்பேன். நீர் என்னை தேடி வராதிருந்தா நான் ஒன்றோ மறிச்சிருப்பேன். உன் கிருபை என்னில் தராதிருந்தா நான் ஒன்றோ அழிஞ்சிருப்பேன். நீர் என்னை வாய்கள் திறந்து சொல்லலாம். என்னை நான் அன்றோ சத்தத்தை உயர்த்தி மறிச்சிருப்பேன். உன் கிருபை என்னில் தராதிருந்தா நான் அன்றோ அழிஞ்சிருப்பேன். நீர் என்னை தேடி வராதிருந்தா நான் அன்றோ மறிச்சிருப்பேன். உன் கிருபை என்னில் வராதிருந்தா நான் அன்றோ அழிஞ்சிருப்பேன். தட்டு தடுமாறி நான் தள்ளாடி நடந்தேன். என்னை தொட்டு தூக்கிவிட நீர் ஓடோடி வந்தீரே. தட்டு தடுமாறி நான் தள்ளாடி நடந்தேன். என்னை தொட்டு தூக்கிவிட நீர் ஓடோடி வந்தீரே. சொத்தோ சுகமோ தேவையில, சொந்த பந்த நாடவில்ல. சொத்தோ சுகமோ தேவையில, சொந்த பந்த நாடவில்ல. என் தேவா என் ராஜா உன் கிருபை போதுமே. என் தேவா என் ராஜா உன் கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராதிருந்தா, நீ வராம இருந்திருந்தா நான் மறிச்சிருப்பேன். ஏன் அந்த இடத்துல புல்லு கூட முளைஞ்சிருக்கும், என்னை மறந்திருப்பாங்க. ஆனா நீ இருக்கிறதெல்லாம் நான் ஜீவன் உள்ளது, ஜீவன் இருக்குது. உளையான சேற்றினிலே நான் நுழைந்து கிடந்தேன். உன்னதத்திலே வா என்னை உயர்த்தி வைத்தீரே. உளையான சேற்றினிலே நான் நுழைந்து கிடந்தேன். உன்னதத்திலிருந்து தேவா உயர்த்தி வைத்தீரே. பேரோ புகழோ தேவையில, பேர் சொல்லி அழைத்தவர் நீ போதும். பேரோ புகழோ தேவையில, பெயர் சொல்லி அழைத்தவர் நீ போதும். என் தேவா என் ராஜா உன் கிருபை போதுமே. என் தேவா எல்லா காரங்களை தூக்கி என் ராஜா உன் கிருபை போதுமே. இன்னொரு விஷயம் சொல்லலாமா? என் தேவா என் ராஜா உன் கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராதிருந்தா நான் என்றோ மறிச்சிருப்பேன். உன் கிருபை தேடி வராதிருந்தா நான் என்றோ அழிஞ்சிருப்பேன். அன்னைக்கு பவுல் விரியம் பாம்பு கிடைச்சி எவ்வளோ கொடுமையில வந்து அவன் குளிர் காயலான்னுட்டு நெருப்பண்ணிட போகும்போது ராவுமுகலா அந்த ஐஸ் கட்டில கடந்து அவன் மறிச்சிருக்குப்பான் அப்படின்னு சொல்லி இந்த ஜனங்கள்லாம் சொல்றாங்க. ஆனா இருந்தாலும் என் தேவன் அந்த ஐஸ் கட்டில இருந்து தப்பிச்சிச்சாரு.
அந்த அந்த அனல் காயும் போது கூட அங்கிருந்து ஒரு விரியம் பாம்பு வந்து கடிக்குது. அப்ப அங்க சுத்தி இருக்க ஜனங்களாம் பாக்குறாங்க, இவன் எப்ப சாகுவான், இவன் எப்ப வாயிலிருந்து நுர தள்ளும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அந்த இடத்துல என் தேவன், உன்னதமான தேவன் கர்த்தர், அவரை உயிர்ப்பித்தார். அது போல இந்த உற்றார் உறவுகள், இவன் மரித்து போயிருக்கலாம், இவன் நாசமா போயிருக்கலாம், அப்படி போயிருக்கலாம், இப்படி போயிருக்கலாம், உங்க பிள்ளைக்கு சாப கூட விட்டுருக்கலாம். ஆனா இல்ல இல்ல இல்ல, அந்த இடத்துல என் தேவனை உயர்த்ததா. எங்க சாபம் இருக்கோ, எங்க பொறாம இருக்கோ, எங்க எரிச்சல் இருக்கோ, அங்க உன்னை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். காரங்களை தட்ட போது அப்படியே ஆமென் என்று என் தேவன் அப்படியா பதில் கொடுக்கிறார். நானாகவே வந்து நிற்கிறேன், பிரசனத்தில் வந்து நிற்கிறேன், நீ என்னை என்று ஏற்றுக்கொள்கிறா, ராஜ்யத்தில் சேர்த்து கொள்வீரா. நானாகவே வந்து நிற்கிறேன், பிரசனத்தில் வந்து நிற்கிறேன், நீ என்னை ஏற்றுக்கொள்வீரா, ராஜ்யத்தில் சேர்த்து கொள்வீரா. யோசேப்பை போல் நான் ஒழுங்கில்லையே, நோவாவை போல் நீதிமானும் இல்லையே, ஆபிரகாமை போல் விசுவாசி இல்லையே, தானியேலை போல் உண்மை வேண்டவில்லையே. நானாகவே வந்து நிற்கிறேன், பிரசனத்தில் வந்து நிற்கிறேன், நீ என்னை ஏற்றுக்கொள்வீரா, ராஜ்யத்தில் சேர்த்து கொள்வீரா. மாதாளை போல் உம்மை சேவிக்கலையே, மரியாளை போல் உம்மை நேசிக்கலையே, என் சர்வத்தின் செய்யவில்லையே, என் சர்வத்தின் நற்குணங்கள் என்னில் இல்லையே, நான் வீணாகி பாழாகி வந்து நிற்கிறேன், நானாகவே வந்து நிற்கிறேன், நீ பிரசனத்தில் வந்து நிற்கிறேன், நீ என்னை என்று ஏற்றுக்கொள்வீரா, ராஜ்யத்தில் சேர்த்து கொள்வீரா. உங்க தலைமலை காரங்களை வலது கரத்தை தூக்கி, ஒரு கை வானத்துக்கு நேராக தூக்கி, வானத்துக்கு நேராக தூக்கி, இப்ப சொல்லுங்க, அப்படியே உங்க தலை மேல என் தேவனோட கரம், என் தேவனோட கரம் உங்க தலை மேல இருக்குது. உன்னை அபிஷேகம் பண்ணுகிறார், உன்னை தேற்றுகிறார், உன்னை ஆற்ற வந்திருக்கார். அவரோட பிரசனம் அப்படியே உங்க தலை மேல அப்படியே அபிஷேகம் பண்ணுகிறார்.
பிரசனத்தில் வந்து நிற்கிறேன். நீர் இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா? ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வீரா? நானாகவே வந்து நிற்கிறேன். பிரசனத்தில் வந்து நிற்கிறேன். நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா? ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வீரா? அப்படியே மனசு ஒருநிலைப்படுத்தி ஆவியானவர் இங்க இருக்கிற அசைவாடுகிறார். அது அசைவாடுவது உறுதியா இருக்கிறது. அதுபோல உன் தலைமையில அப்படியே கையை வைக்கிறார், அப்படியே தலையை வைக்கிறார், உன்னை அபிஷேகக்குள்ள நிரப்புறார். எல்லா சூழ்நிலைக்கும் மாறி போகுது. அந்த பிரச்சனை உங்க மத்தியில வரும்போது எல்லா பிரச்சனைகளும் மலை போல் இருக்கிற பிரச்சனை என் தேவன் பனி போல இப்ப உருகிறார். அத அப்படியே அவர் பிரச்சனத்துல அப்படியே காத்துருங்க. இப்ப வாய்களை திறந்து சொல்லும் போது அவர் நிரப்ப வல்லவராக மத்த எல்லார் தலையிலும் அவர் அபிஷேகம், அவர் வல்லமுள்ள கரம் இப்போது கடந்து வருகிறாக. நீங்க தான் சொல்லணும். பிரசனத்தில் வந்து என்னை ஏற்றுக்கொள்வீரா? உங்க தலை மேல அவர் அபிஷேகம், அவர் அபிஷேகம். நானாகவே வந்து நிற்கிறேன். பிரசனத்தில் வந்து நிற்கிறேன். நீ என்று என்னை ஏற்றுக்கொள்வீரா? ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வீரா? நீர் என்னை தேடி வராதிருந்தா நான் என்றோ மரிச்சிருப்பேன். உன் கிருபை என்னில் தராதிருந்தா நான் என்றோ அழிஞ்சிருப்பேன். நீர் என்னை தேடி வராதிருந்தா நான் என்றோ மரிச்சிருப்பேன். உம் கிருபை என்னில் தராதிருந்தா நான் என்றோ அழிஞ்சிருப்பேன். ஆமா, அப்படியே அவர் சத்தத்துக்கு அப்படியே செவி கொடுங்க. உங்க உள்ளத்துல உங்க தலை மேல அப்படியே கண்ணை மூடி வேற எதையுமே யோசிக்காதீங்க. உங்க தலை மேல என் தேவன் கரம் இருக்கிறது. உன் தலை மேல என் தேவனோட கரம் இருக்கிறது. அப்படியே உன் முகத்துல அவ பிரசனம் உதிக்குது. அப்படியே உங்க உள்ளார்ந்த மனசுல இருதயத்துக்குள்ள ஒரு ரிலீஃபை தருகிறார். ஒரு அப்படியாப்பட்ட அபிஷேகத்தை உன் தலை மேல இருக்குது, உன் உடம்புல இருக்கு. உன் கை, கால், உடம்பு, சதை
எலும்பு எல்லாவற்றையும் தேவன் அவர் அபிஷேகம் பண்ணுகிறார். அவர் அபிஷேக்கிறார். அதை உணருங்க, அதை ஃபீல் பண்ணுங்க, அதை ரிசீவ் பண்ணுங்க. என்னை அபிஷேகத்துக்காக நன்றி சாமி அப்படின்னு கரங்களை தட்டி அப்படியே சொல்லுங்க. என்னை அபிஷேகத்துக்காக உமக்கு நன்றி ராஜா. அப்படியே அந்த கரம் தட்டும் போது எல்லா பிரச்சனைகளும் அப்படியே பிரச்சனைகளை அப்படியாய் நிர்மூலமா ஆக்கின தேவன், நிர்மூலமா இருக்கிற தேவன். நீ கவலைப்படாத, அப்படியாப்பட்ட அபிஷேகத்தை உன் தலை மேல ஊற்றிக்கிறார். அப்படியாப்பட்ட அபிஷேகத்தை உள்ளார்ந்த மனசுல ஊற்றிருக்கிறார். நன்றி ராஜா. எங்க பிள்ளைகள் அபிஷேகத்துக்காக உமக்கு நன்றி ராஜா. ஆசீர்வாதத்துக்காக உமக்கு நன்றி ராஜா. இன்னும் மிஞ்சி இருக்கிற வேலை கூட உங்க கரத்துல விழுகிறோம். நீர் ஆஸ்வதிங்க, பலப்படுத்துங்க. ஏசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே சபையானவரும் அமரவுமாக இப்போது